ஓகே, இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படின்னு சொன்னால் வந்து அப்டன்ங்கிற லோக்கல் டிரைவிங் டெஸ்ட் அப்டனில் இருக்கிறோம். அப்டன் டிரைவிங் டெஸ்ட்டில் வினோஃபாக் டெஸ்ட் இருக்குது. அதுக்காக நாங்கள் ஒரு டெஸ்ட் ரூட்டில் நாங்கள் இவ்வளவு நாளும் படித்ததை ஒரு ஞாபகப்படுத்திட்டு போகிற மாதிரி என்ன அப்படித்தானே ஒரு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சட்னவை பார்த்து ஓடிக்கொண்டிருங்க. தெரியல, நான் எங்கெங்கே ட்ரிக்கியான பிளேஸுகள் எங்கெங்கே இருக்குது அதுகளை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். ஏன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமில்ல டெஸ்ட்டுக்கு முதல். ஓகே, நாங்கள் அப்போ ரிப்போர்ட் போடல. ஓகே, எண்ட் ஆஃப் ரோட் டர்ன் லெஃப்ட்னு சொல்லி நாங்கள் இப்போ டெஸ்ட் சென்டருக்கு பக்கத்து ரோட்டில் இருக்கிறோம். காரை ஸ்டாப் பண்ணி எடுக்க நாங்கள் மேரா சொண்டை நம்புறது இல்லை. வினோப் அடுத்த மாதிரி அழகாக சுற்றி வளைச்சி எல்லாம் பார்த்து தான் நாங்கள் வடிக்கிட்டோம். வேணா பிளைண்ட் ஸ்பாட் எல்லாம் பார்த்து ஏன்னா மிரர் காட்டுறது ஒரு சர்டன் வியூவை தான் காட்டுமன்ற வழியாக. இப்போ இதில் லெஃப்ட் எடுக்க வாரம் எங்களுக்கு கிவ்வே இருக்குது. மெதுவாக வந்து பார்க்குறோம். அந்த கார் வாரத்துக்குள்ளே போகலாமோ இல்லையோன்னு பார்க்குறோம். அதை எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன்னா அந்த கார் வாரத்துக்கு இடையில் எங்களுக்கு நடந்து கடக்கலாமண்டா ரோட்டை கார்லையும் கடக்கலாமா. இந்த நீலக்கார் வாரது டெஸ்ட் சென்டர்லேருந்து வருது. நாங்கள் அதுக்குள்ளே போகையில் டெஸ்ட் ஆப்ரேட் ஆகிறபடியா நாங்கள் இதால் போய் கொண்டிருக்கிறோமா அடுத்த ரோட்லேருந்து வலிக்கிறோம். இப்போ சட்னவு சொல்லு வினோஃபா இப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால் வந்து வெரி க்ளோஸில் போனவ பார்க்கார்கள். ஓகே, 5வது எக்ஸிட் கோ ரவுண்ட் ரவுண்ட் அபவுட் ரவுண்ட் அபவுட்ல ரவுண்டில் அப்படியே சுற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லுது. அப்படின்னா நாங்கள் ரைட்
என்ன சொல்லு? ஓகே, பே லெஃப்ட். என்ன லெஃப்ட் இல்லை, பே லெஃப்ட். ஓகே, இப்போ என்ன சொல்லுது? ஆ, ஓகே. எவ்வளவு தூரத்தில்? யார்ட்ஸ் வந்துட்டு இல்லை. ஓகே, அப்போ என்ன செய்யலாம்? லேனை சேஞ்ச் பண்ணுறோமா? ஓகே. After 300 yards, turn right, Prenton Hall Road, then turn left. செட் நேவிகேஷனில் அந்த மேலுக்கு காட்டுமല്ലോ, எத்தனை யார் காட்டுக்கு நீங்கள் சிக்னல் போடுவீங்க? ஓகே, 30 ரோட் ரெண்டு படியால் என்ன? ஓகே, 100, 150, 100 yards ரெண்டு வரைக்கும் என்ன? ஓகே, மேலே பார்த்து சிக்னல் போடுவீங்க. ரைட்டுக்கு இது டெடிக்கேட்டட் லேன் இருக்கும், ஃபில்டர் லேனையும். ஓகே, அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம். இந்த ரைட்டுக்கு மட்டும் டேர்ன் பண்ணுறதுக்குன்ற ஒரு லேன் இருந்தால் நாங்கள் கிட்டால ஒரு 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 முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால், முக்கோணத்தில் 90 பாகையில் அப்படி போய் டேர்ன் பண்ணுவோமா, இல்லை 45 பாகையில் கிட்டாலே? அப்போ முன்னுக்கு இருந்து வர வாகனம் அங்கேருந்து ரைட் எடுக்கிறவங்களும் நாங்களும் முகத்தை பார்த்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன நியர் சைட்டில் டேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஃபில்டரை ஆப்ரேட்டாக இருக்கிறபடியா ஓகே, நாங்கள் அங்கே வாரத்துக்கு நிற்க தேவையில்லை, எங்கள் பொசிஷன் முன்னால் வச்சுட்டு அப்படியே போயிடுவோம்.
இப்போ என்ன சொல்லுது இது என்ன ஸ்பீட் லிமிட் 20 ஏன்னா 20 ரோட்டில் இவ்வளவு யாரில் சிக்னல் போட்டால் பெட்டர் 60. After 100 yards, turn left, Water Park Road. 60 யார்ட் வந்து வினோப்பா ஓகே அப்போ போடுங்களேண்ணா மிரரை பார்த்து Turn left. ஓகே இல்லை டேர்ன் பண்ணிக்க நாங்கள் கொண்டு கவனத்தில் எடுத்துக்கணும் ஸ்பீட் லிமிட் திரும்ப டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்களோன்னு சொல்லி ரோட்டில் மட்டும் போட்டுக்க திரும்ப 20ன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னாலும் 20 தான் போவோம் அந்த வந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட்டே கேரி ஆன் பண்ணோம் கூடுதலாக 20 ரிப்பீட் பண்ணுவாங்களேண்ணா நான் நிலத்திலையும் போட்டு ரோட்லேயும் போட்டு போஸ்ட்லேயும் போட்டிருக்கேண்ணே ஓகே ஒரு வாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு பேருந்து வினோப்பா நான் 2-3 சுச்சுவேஷனில் பார்த்தேன் நான் இந்த இருக்கല്ലോ இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் 2 காருக்கு போதுமா போதுமா 2 காருக்கு போதாது ஒரு காருக்கு தான் போதும் பாருங்க போதுமா இது இல்லை அப்போ நாங்கள் நடுவால் வரணும் போய்கொண்டிருங்க வினோப்பா 2 பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிவ்வே இருக்கு அவங்க நிற்கணும் நீங்கள் நடுவால் போகணும் போய்க்கத்தான் அங்கேருந்து வாரவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் உங்கள் இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க நிற்பாங்க நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டோம் இந்த இவருக்கு நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் இப்போ நடுவால் வாரோம் வரைக்கும் அவருக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி அப்போ ஸ்லோ பண்ணுறாரு அதுக்கு பிறகு நாங்கள் அவருக்கு இடத்தை கொடுக்குறோம் இப்படி வந்து ஓகே இல்லை இல்லாட்டி அவருக்கு தெரியாது நீங்கள் லெஃப்ட்டுக்கு போக போக கிளியரன்ஸ் குறையுது பார்க் பண்ண காரோட குறைஞ்சோடனே அவங்கள அடிப்படை பார்க்குது ஒன்று பிறகு அவங்களும் வேற பார்க்குறாங்க முன்னுக்கு ஏன்னா நீங்கள் இடம் தாரீங்கன்னா உங்கள் இடம் இருக்குன்றபடியா ஓகே இப்போ மிடில் வச்சுக்கொள்ளுங்க இடம் போதாதல்ல ஓகே மிடில் வச்சுட்டு பிறகு நாங்கள் எங்கட லேனுக்குள்ளே வரோம் அவருக்கு தேங்க்யூன்னு சொல்கிறோம் ஓகே நாங்கள் ரைட் எடுக்க போகிறோம் ஆனால் இது 20 ரோட்டில் ரஃப்லி 50-60 யாரில் சிக்னல் போடுவோம் ஏன்னா இல்லாட்டி ஏர்லியாக போட்டால் ஃபுல்லாக போட்டு ரைட் பண்ணுறோம் ஓகே மேரா வினோப்பா இந்த கோட்டை தாண்டாம இப்படி வாங்க போங்க போங்க போய் கொண்டுருங்க அவருக்கு கிவ்வே இருக்கு நீங்க போய் கொண்டுருங்க ஓ அதான் டர்ன் பண்ணுங்க நாங்கள் டபுள் புரோக்கன் லைனுக்குள்ளால என்ன பண்றதுல சிங்கிள் புரோக்கன் லைனுக்குள்ள நீங்க அங்க ரைட் எடுக்கணும்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு போறதில்ல நாங்க கிராஸ் பண்ற அளவுக்கு மட்டும்தான் போறதா ஓகே நீங்க அப்படிதான் இப்போ ட்ரை பண்ணது ஓகேயா பாப்போம் என்ன செய்றீங்க அவர் அசியூம் பண்ணிட்டாரு இந்த சிவப்பு காருக்கும் இந்த கேப் இந்த போகிற கேப் அடியில் இடம் இல்லைன்னு சொல்லி அவர் ஏர்லியாக அசியூம் பண்ணி அவர் இருந்துட்டாரு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் நாங்களா ஏர்லியாக வந்து எங்களுக்கு தெரியுமா நாங்கள் செய்யணும் வேணா நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சிலவள் இப்படி நடக்கிற அவரும் வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாரும் ஃப்ளஷ் பண்ண மாட்டினோம் சும்மா இருப்பாங்க அப்ப அவங்க நின்றாங்கன்னா நாங்களும் ஸ்டாப் பண்றல நாங்க கிளியர் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு ஓகே மேரா சிக்னல் உங்க கிவ்வே இருக்கிறதால சுபா நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா நீங்க ரைட் எடுக்கிறதுக்கு இருக்கிறவங்க கூட பொசிஷன் இருக்கீங்க அங்க இருந்து இருக்கணும் ஏன்னா ஓகே டர்ன் பண்ணும்போதே ஸ்பீட் லிமிட்டை கவனிச்சுக்கொள்றோம் சுபா கவனிச்சுனீங்களா ஸ்பீட் லிமிட்டாரு 30 போட்டிருந்தவங்களோ ஓகே ஓகே நான் கவனிக்கல After 200 yards, sharp right, Pine Walks. என்ன ஓகே 20 தானே ஓகே ஓகே அப்போ 20 அங்கே நீங்கள் டேர்ன் பண்ணிக்க நீங்கள் ஸ்பீட் லிமிட்டை காணலை இல்லை அங்கே அப்போ அதே ஸ்பீடை தான் கண்டினியூ பண்ணுறோமா எத்தனை யார் வந்துட்டு இப்போ sharp right. இப்போ 20 ரோட்டில் இருந்து சிக்னல் போடைக்க திங்க் பண்ணணும் ஸ்பீட் லிமிட்டை பற்றி 20ல் இருந்து இதில் டேர்ன் பண்ணும்போது மிக முக்கியம் டபுள் லைனை க்ராஸ் பண்ணாமல் வேறு ஒன்றுமே நான் கோனரை கட் பண்ணாமல் டேர்ன் பண்ணிட்டோம் ஸ்பீட் லிமிட் எதுவும் இருக்குதோன்னு பார்க்குறோம் 20 தான் மாறல வேறு ஸ்பீட் லிமிட் இல்லை இந்த ஸ்பீட் 20 இல்லாட்டி நாங்கள் 20 தான் கண்டினியூ பண்ணணும் பி பேஷன் வெயிட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் வழி விடுவோம் ஏன்னா ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இல்லை நாங்கள் இந்த ரூட்டில் பார்க்கிங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை எல்லாம் ஓகே தான் இருந்தது ஏன்னா ஓகே அப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம் 20 எனக்கு 20ல் போகலாம் தானே 15ல் போக தேவையில்லை ரோட்டெல்லாம் எம்டியாக இருக்குது என்ன ஓகே போங்க 20ல்
நேவிகேஷன் ஒன்றும் கதைக்கலன்னா அது பென்ட், அதுக்கெல்லாம் சிக்னல் போட தேவையில்லை, போட்டால் தப்பில்லை, போட தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி ரோட்டில் இந்த சில்வர் காரோட பேரலல் பார்க் பண்ண கேட்பாங்க. Go to the long At side. the end of the road, turn right, B5151 Mount Road. Go to the long side silver car, finishing parallel and reasonable close with the curb என்று கேட்பாங்க. இப்போ நாங்கள் parallel பார்க்க பண்ணுவோம். சில வேளை pull up on the right, reverse 2 car length என்று கேட்பாங்க. ஏதோ ஒன்றை கேட்பாங்க. Turn right. சிக்னல் போடேக்க வினோபா திங்க் பண்ணுறா ஸ்பீட் லிமிட்டை பற்றி. ஏன்னா இது ஒன் வே ரோட்டே, இது ஒன் வேண்டு போட்டிருந்ததோ? இல்லை இல்லைண்டா பேர் என்ன ஒன் வேண்டு போடலோ? ஒன் வேண்டா மென்ஷன் பண்ணுவீனமா? இந்த ரோட்டில் வந்து நல்லதா போயிட்டுன்னா நீங்கள் கொண்டு மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க வினோபா. ஒன் வே என்று சொன்னால் சொல்லுவாங்களே ஏதோ, சரியல்ல? ஓகே, ஒன் வேண்டா சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? மார்க்கை போட்டு, என்ன ரோட் மார்க், ரோட் சைன் போட்டு, அதில் நாங்கள் வரைக்க போடவே இல்லை. நீங்கள் கடைசியில் வந்து ஒன் வேயாக இருந்தால் ரைட் எடுக்க நீங்கள் ரைட்டுக்கு போகணும், ரைட் பொசிஷனில் இருந்தால் லேனில் இருந்தால் எடுக்கணும், நீங்கள் இப்போ போக போன மாதிரி. ஆனால் அப்படி இல்லையா வினோபா? இதில் அந்த 2 மினி ரவுண்ட் அபவுட், After 200 yards, cross the roundabout and take the second exit, B5151 Mount Road. இந்த நேவிகேஷனில் பாருங்க, நீங்கள் போக போகிற எக்ஸிட் 2 ரவுண்ட் அபவுட்டாலையும் கடந்து நேராக போகிறீங்களா, லெஃப்ட்டுக்கு போகிறீங்களா, ரைட்டுக்கு? அப்போ நாங்கள் பொசிஷனை ரைட்டுக்கே வச்சுக்கொள்வோமா இதில்? ஓகே, ரோட்டு இதான் உங்களோட ரைட் பொசிஷன். சிக்னல் தேவையில்லை, பார்த்துக்கிடுங்களா, போட்டால் தப்பில்லை, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் முதலாவது ரவுண்ட் அபவுட்டில் சிக்னல் போட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் லெஃப்ட் போட்டால் லெஃப்ட்டுக்கு போகிறண்டு போதும், ரைட் போட்டால் ரைட்டுக்கு. முதலாவது ரவுண்ட் அபவுட்டை கடந்து முடிய 2வது ரவுண்ட் அபவுட்டுக்கு எண்டை பண்ண முக்கிய ரைட் சிக்னலை போட்டுட்டு போனோம்னா சரியா? அது மினி ரவுண்ட் அபவுட் இல்லை, நார்மல் சின்ன ரவுண்ட் அபவுட். மினி ரவுண்ட் அபவுட்னா நடுவில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க என்ன. ஓகே, இதுக்கு அந்த இது ஃபிசிக்கலாக ஏதோ கட்டியிருக்கிறாங்க, அப்போ இது மினி ரவுண்ட் அபவுட் இல்லை, ஸ்மால் ரவுண்ட் அபவுட்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சேம் ரூல்ஸ் தானே, ரவுண்ட் அபவுட் ரூல்ஸ் சேம் தான். ரைட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஓகே, அப்படியே வாரம் சில்வர் கார் ஒன்று ரைட்டில் வருது, அதுக்காக தான் அவங்க நிற்கிறாங்க திரும்ப. ஓகே, அதுக்கு திரும்பவும் டெஸ்லா கார் ஒன்று வருது ரைட்டில், அதான் வெயிட் பண்ணுறாங்க. சிக்னல் போட்டுட்டு வருது என்ன, சிக்னல் போடலைன்னு சொன்னால் அவங்க நேராக போகிறேன் அர்த்தம். அப்போவும் மேக் ஷூர் பண்ணணும் எதுக்கு அந்த வெள்ளைக்காரம் வேற போதிங்கால. ஓகே, மற்ற கார் உங்கள் போகிறபடியே அவங்க போவாங்கன்னு அங்கே எதிர்பார்க்கலாம், போகிறாங்க. எங்களோட டேர்ன் வரைக்கும் ஒருத்தர் இல்லை ரைட்டில், அப்போ நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, அப்படியே வரோம். ஓகே, முதலாவது ரவுண்டு போட்டு அப்படியே நேராக போய் கடந்துட்டு ரைட் பொசிஷனுக்கு வச்சுட்டு இப்போ வரைக்கும் சிக்னல் ரைட்டுக்கு போட்டு விடுறோம். ரைட்டில் ரொம்ப ஒருத்தர் இல்லை தானே, அப்போ நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, அப்படியே வரோம். முதலாவது எக்ஸிட் முடிஞ்சதோட சிக்னல் லெஃப்ட்டுக்கு போடுறோம். அப்போ அந்த இருக்கிற சில்வர் காராக்கள் வெயிட் பண்ண தேவையில்லை எங்களுக்காக, அப்படியே போகிறோம். தேவிகோ தட்ஸ் ஆல் டன். ஓகே, இதில் அடுத்த ட்ரிக்கு இவ்வளவுத்தாலையும் வெளியில் வரைக்க பாருங்க, 2 பக்கம் நேஷனல் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கு. உங்கள் ரோட்டுக்காக கொஞ்சம் செய்திருக்கலாம் என்ன, வைப்ரேட் பண்ணி. இது இந்த எதிர 2 பக்கம் அங்கேருந்து வாகனம் வருது, இங்கேருந்து போகுது என்ன, 2 திசையும் என்ன பிரிக்குது, ஒரு வெள்ளக்கோடு பிரிக்குது என்ன. ஆகவே இது சிங்கிள் கேரேஜ் வே. இந்த வெள்ளக்கோட்டுக்கு பதிலாக பிசிக்கலாக பௌதீகமாக ஏதாவது பிரிச்சிருந்தால் அது டுவல் கேரேஜ் வே. அப்போ சிங்கிள் கேரேஜ் வே இது. சிங்கிள் கேரேஜ் வேல நேஷனல் ஸ்பீட் லிமிட் என்ன, 60. ஓகே, அப்போ உங்களால் ட்ரை பண்ணுங்க ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கா. ஓகே, நீங்கள் இந்த ரோட்டில் 40ல் போனாலும் ஓகே போதும், தெரியும் நீங்கள் கூட்டி காட்டுறீங்கன்னு சொல்லி. ஏன்னா ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே ஓடலாம் வேணா. மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு 2 போட் வச்சிருக்காங்க, தெரியுதோ?
30 ஏன்னா நாங்கள் இங்கே இருந்தே 30 பிரேக் தேவையில்லை கேஸ்லேருந்து கால் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஓகேயா, இந்த பென்ஸ் ரெண்டு போட்டுருக்கு, நாங்கள் அப்படியே போகிறோம். ஓகே தானே? After 300 yards, cross the roundabout and take at the roundabout, turn cross right. the roundabout and take the second exit. We're going to turning right. Yeah. Okay. Right போறோம். Second exit rightலயாமா வாரம். ரைட்ல யாரும் பாராங்களோ? சிக்னல் போடுறாரല്ലോ? ஓகே, அங்கே போகிறோம். அப்போ நாங்கள் நிற்க தேவையில்ல. ஓகே, இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் முடிஞ்சதோட நாங்கள் சிக்னலை மேர சிக்னல் லெஃப்ட்டுக்கு போட்டுக்கொள்கிறோம். ஓகே, அவதானமாக எடுத்துக்கொள்கிறோம். வேண்டாம், நல்ல வளைவான இது. நாங்கள் நேஷனல் ஸ்பீட் லிமிட்டில் வந்தால் 30 வந்து நம்ம 30 தானே ஓடணும். அடுத்த சைன் வரும் வரைக்கும், அடுத்த சைன் வந்ததோ நேஷனல் போட்டிருக்கு. அப்போ இதில் என்ன ஸ்பீட் லிமிட்? டுவல் கேரேஜ் வேயா சிங்கிள் கேரேஜ் வேயா? ஓகே, என்ன ஸ்பீட் லிமிட்? ஓகே, அப்போ நாங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணுவோம் என்ன? ஓகே, டுவல் கேரேஜ் வேண்டா சொல்லுவாங்க. ஓலியா போட்டு இல்லாட்டி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டு ஆப்போசிட் டிரெக்ஷனை பிசிக்கலாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இதில் இரும்பு கேடர்கள் போட்டு இல்லாட்டி சின்ன ஐலண்ட் மாதிரியான தீவு மாதிரி ஒன்று செஞ்சு பிசிக்கலாக பௌதிகமாக பிரிச்சிருப்பாங்க. எங்களுக்கு அதையும் தெரியணும்னா நேஷனல் ஸ்பீட் லிமிட் போட்டால் இது டுவல் கேரேஜ் வேயா ஒன் வேயா நார்மல் சிங்கிள் கேரேஜ் வேயான்னு தெரியணும். என்ன சிங்கிள் கேரேஜ் வே என்ன ஸ்பீட் லிமிட் கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம். நீங்கள் கொஞ்சம் ஓட ட்ரை பண்ணணுமா ஸ்பீடை கொஞ்சம் கூட்டுறதுக்கு. அறுபதுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஓடணும் இல்லை, எங்களால் முடியுமான ஸ்பீட், பெஸ்ட் ஸ்பீட் நாங்கள் சேஃபாக வச்சு கொண்டு ஓடக்கூடியது. என்ன 60லே போகணும் இல்லை, 45ல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரஃபா. உதாரணமாக இந்த பென்ட் ரெண்டு வருது. ஓகே, நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ண தேவை. நாங்கள் ஆல்ரெடி 40ல் தான் போகிறோம், ஸ்லோவில் தான் போகிறோம். அந்த ஸ்லோவன் எழுதியிருந்தா இப்ப உதாரணமா 30ல் போக ஸ்லோவன் இருக்கு மட்டும் எப்பயுமே. அதுக்காக நாங்க 15க்கு போறல, ஒரு 27 26 டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷனுக்கு குறைச்சி கொண்டு போனோம்னா சரியா. இன்னைக்கு வெதர் வந்து நியூட்ரலா இருக்கு. குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. ஏர்லி மார்னிங் என்றபடி அப்படி இருக்கேனா? ஓ, பிஸியா அது போலண்ணே. ஓ, அங்கே as soon as போய் சேருவோம். 8:47 தானே? உங்களுக்கு 7 minutesல போகிற மாதிரி தான் போட்டிருக்கு. 3 மைல் இருக்கானா?
கிட்ட போனீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் உயரமான வாகனம் இல்லை, உங்களுக்கு அந்த முன்னுக்கு இருக்கிற வியூ தெரியாம விட்டுரும். போயிட்டே இருங்க. நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுங்களுக்கு கேப் இருக்கணுமா, அப்படியே போய்க்கொள்ளுங்க. நாங்கள் நிற்கிற இடத்துல அவர் பாஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும், ரைட்லையா? At the end of the road, turn right, A551, Barnston Road. இதில் இடம் இருக்கு, என்ன உங்களுக்கு ஓவர்டேக் பண்ண. இந்த ரோட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு வரணுமா, அப்படி போங்க. Turn right. அவிடத்த இடம் இல்லை, ஆகவே நாங்களான்னு இவிடத்த நிற்கணுமா. அவருக்கு இங்கே இடம் இருக்கല്ലോ, ஓகேயா? போதுமோ, போகலாமா? ஓகே போகலாமா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் போங்க, அவங்களுக்கு இங்கே இடம் இல்லைல்ல, அப்போ நாங்கள் இங்கே போய் இதில் இருக்கிற இடத்துல விடுறோமா, அதுக்காக போய் மதிலில் தேய்ச்சி கொள்றோம்ல. ஓகே கிரேட். நாங்களும் அந்த எட்ஜ் வரைக்கும் போகிறோமா, எட்ஜ் ஃபார்வர்ட் எட்ஜ் ஃபார்வர்ட் எட்ஜ் ஃபார்வர்ட் எட்ஜ் ஃபார்வர்ட் எட்ஜ் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறோமா. ஓகே கிளியராக இருக்கோ? ஓகேயோ? ஓகே போங்க, கிளியர், குட், தேகோ. ஓகே ஸ்பீட் லிமிட் ஸ்டில் சேம் தானே, ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. இனி 12 போக தேவையில்ல. உங்கள்கிட்ட போதும் தானே எங்களுக்கு, ஓகேயா? பென் டைம் இருக்கு, முன்னுக்கு தெரியுது இல்லைண்ணா வியூவும் வேணா. அப்போ நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் போக வேண்டி வரும் வேணா. நீங்கள் போகிறது குறைச்சி தான் போகிறீங்க, ஓகேயா இருக்குது ஸ்பீட் லிமிட்டா? ஆகையும் லோ ஆக்காதீங்க ஸ்பீடை. இதில் ஆல்ரெடி போட்டிருக்க பென்ட்டுகள் இருக்கான்னு சொல்லி. இந்த டபுள் சாலிட் லைன் என்ன சொல்லுதுன்னு சரி தானே? ஓகே நீங்கள் இப்போ பிக்கப் பண்ணலாம் ஸ்பீடை. இந்த டபுள் சாலிட் லைன் ரெண்டு பக்கத்தையும் பிரிக்கிற நடுவில் இருக்கிற ரெண்டு அந்த டபுள் சாலிட் லைன் வந்து சொல்லுது நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம், அந்த லைனை க்ராஸ் பண்ணலாம். அந்த டைமில் நாங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்கன் லைன் வரும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சைக்கிளிஸ்ட் யாரையும் கண்டால் நாங்கள் ஓவர்டேக் பண்ணலாது. ஆனால் ரைட் லேனில் ஒருத்தரும் வராமல் கேட்க சைக்கிளிஸ்ட் 10 மைல் அவரை விட ஸ்லோவாக போகிறாருன்னு சொன்னால் சேஃப்னு சொன்னால் ஓவர்டேக் பண்ணலாம். மற்றபடி இல்லை, மற்ற எதுவும் வாகனங்கள் 10 மைல் அவரை விட வேகமாக போனால் நாங்கள் பின்னால் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்கன் லைன் வந்ததுக்கு ஓவர்டேக் பண்ணலாமா. ஸ்பீட் லிமிட் மாறிட்டானே. ஓகே உங்களோட கொண்ட்ரோலை மீறி போகுதுன்னு சொன்ன இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்க மெதுவாக ஈஸ் ஆஃப் பண்ணுங்க. கேஸ்ல இருந்து பெடலை கொஞ்சம் எடுத்து விடுங்க. பிரேக் அடிக்காம கேஸ்ல இருந்து கால் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும். இப்போ ஃபுல்லாக கேஸ்ல இருந்து கால் எடுங்க. ஓகே பிரேக் கொஞ்சம் டச் பண்ணுங்க. என் ஸ்பீட் லிமிட் குறைஞ்சிட்டല്ലോ. ஓகே டவுன் ஹில் ஆகி இருக்கிறதாலையா ஸ்லைடா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கല്ലോ. தேகோ இப்போ போங்க, இப்போ நார்மலாக போங்க, திரும்ப அப் ஹில் வருது. கிளியரன்ஸை கரெக்டாக பாருங்க. பார்க் வெஹிக்கிள்லேருந்து நீங்கள் டோ கேப் கொடுக்கணும். அதான் நீங்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு வந்ததா கிளியரன்ஸ் ஒரு ஃபோல்ட் சீரியஸ் ஃபோல்ட் ஒன்று வந்து கொண்டே இருக்குது, கவனம். இப்போ ஓகே ஆரம்பத்தில் ஏர்லியாக திட்டமிட்டு நாங்கள் பொசிஷனை வச்சு கொண்டோம்னா சரி.
இந்த டியூரிங் திஸ் டைம்ல சில வேலை எமர்ஜென்சி ஸ்டாப் ஒன்றும் கேட்பாங்க. Cross the roundabout and take the second exit, A551, Arrow Park Road. ஓகே, என்னன்னு சொன்னா வந்து இந்த ரவுண்ட் அபவுட்டை பாருங்க, எங்களை செகண்ட் எக்ஸிட் எடுக்க சொல்லிங்க. நான் ஸ்பீட் லிமிட் 40 பார்த்தனீங்களானே, இந்த டைம்ல எக்ஸாமினர் உங்களுக்கு சொல்லுவாரு யூஸ் த ரைட் லேன் என்று சொல்லுவாரா. அப்ப சிக்னல் தேவையில்ல, யூஸ் த ரைட் லேன் தான் சொன்னேன். யூஸ் த ரைட் லேன் தான் சொன்னேன். ஓகே, எக்ஸாம் யூஸ் த ரைட் லேன் சொல்லி இங்க பாருங்க நேரா தான் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, உங்க சிக்னல் போடலன்னா நீங்க போகலாமா. இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுங்க. ஓகே, சிவப்பு காரன் சிக்னல் போடுது, என்ன மஞ்சள் கார் சிக்னல் போடுதோ? போடல, இதுக்கும் பார்ப்போம். ஓ ஏ, மற்ற கார் சிக்னல் போடுதோ? இல்ல, போடலாம். நான் வார பாருங்க. ஓகே, மஞ்சள் கார் போட்டுத்தான் வருது. அப்ப நாங்க இனி வேற எதுவும் வருதோ? சேஃப். ஓகே, 1 2 3 வாங்க. உங்களை கவனிக்க தேவையில்லையா, லெஃப்ட்ல வரவங்களுக்கு நீங்க போய் கொண்டுங்க, சிக்னலை மாத்தி போடுங்க. இப்ப தேவிகோ. ஓகே, நாங்க ரைட்ல வந்து விட லெஃப்ட திருப்பி பாக்குறோம். தேவிகோ. ஒன்று இந்த ஆப்டர் இந்த பகுதியை பொறுத்து மட்டும் இல்லை, சில வேலை காம்ப்ளிகேட்டாக இருந்தால் இந்த செகண்ட் எக்ஸிட் வந்து நேர இருக்குது. நாங்கள் அந்த எக்ஸிட் ரவுண்ட் அபவுட் கிட்ட வந்தால் நேர தான் இருக்குது. ஆனால் லெஃப்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நல்ல இன்னொரு ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டுக்கு நல்ல லெஃப்ட்ல இருக்குல்ல. ஆகவே நாங்கள் இதுக்கு எக்ஸாமினர் உங்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு பக்கத்துல இருக்க சொல்லுவார் யூஸ் த ரைட் லைன்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா சரி. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ரைட் லைனை சூஸ் பண்ணி தான் வரதுண்டு. அதான் பெட்டர், அதான் பெஸ்ட்டா. லெஃப்டை வச்சு வரண்டா கொஞ்சம் கடினமாக இருக்கும். லெஃப்டால் ரைட் உள்ளேனாலே மக்கள் வருவாங்கல்ல, கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டான ரோட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா வந்து ரவுண்ட் அபவுட் டயக்ராம் பார்த்தால் நாங்கள் வார எக்ஸிட்ற தடிப்போம், ஃபர்ஸ்ட் எக்ஸிட்ற தடிப்போம் சேம் ஆயிருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போகிறது தான் ஃபாலோ ரோட். நாங்கள் ஃபாலோ ரோட்டை தாண்டி போகிறோம்னா ரைட் தான், அதுக்கு தான் ரைட்ல நிற்க சொன்னேன். அந்த ரெண்டாவது எக்ஸிட்ற தடிப்பு டைனியா இருந்தது என்ன, அப்ப அது ரைட் தான், அதான் நாங்க ரைட்ல வச்சோம். இந்த சைக்கிள் லைன் பக்கத்துலேக்கு உங்களுக்கு தேவையண்டா யூஸ் பண்ணலாம், தேவை இல்லாட்டி யூஸ் பண்ணலாம். அது நடுவில் ஹெச் போட்டு போர்டர் லைன் ஒயிட் லைன் வந்து புரோக்கன் லைனா இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னா யூஸ் பண்ணலாம், நடுவுக்கு போயிட்டு வரலாம் தேவைன்னு சொன்னா. நாங்க இங்க இருந்து அந்த டிராபிக் லைட்டை பாக்குறோம், லாங் டைம் கிரீன் ஆயிருக்குது. மேபி நாங்க அப்ரோச் ஆக ரெட்டா மாறலாம். அது என்ன டிராபிக் லைட், அது பெடஸ்ட்ரியன் குரோஸா? பெடஸ்ட்ரியன் குரோஸ் சொன்னா அப்படி நாங்க திங்க் பண்ண தேவையில்லை. யாராவது ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு பிக்கப் பண்ணுங்க, 40 ஸ்பீட் லிமிட் வாங்க. ஓகே, இதுல வந்து பெடஸ்ட்ரியன் குரோஸ் தானே, ஒருத்தர் வேற நின்று கொண்டுல பட்டன் ப்ரெஸ் பண்ணி இல்லை, அப்போ ஓகே அது மாறாது. பெடஸ்ட்ரியன் க்ராஸை பிளாக் பண்ணாமல் அங்கே ஸ்பேஸ் வந்து அப்படி வந்து டயோன் டாமேக்ல நிற்கிறோம். சிலவளை நாங்கள் டயோன் டாமேக்கு ட்ரை பண்ணிக்க எங்களோட பொசிஷன் வந்து பெடஸ்ட்ரியன் க்ராஸை பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தால் எது சீரியஸ், டயோன் டாமேக் அந்த ஓரளவு 1 கால் பின்னுக்கு நிற்கிறது இதா சீரியஸான மேட்டரா, இல்லை பெடஸ்ட்ரியன் க்ராஸை பிளாக் பண்ணி கொண்டு இருக்கிறது பெட்டர். அப்போ நாங்கள் அப்படியான சுச்சுவேஷன் பிறக்க ஒரு கார்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அரை கார்ல இருந்து பரவாயில்லைன்னு கொஞ்சம் முன்னுக்கு போய் பெடஸ்ட்ரியன் க்ராஸை கிளியர் பண்ணி வச்சுக்கொள்றது பெட்டர். ஏர்லியாவே இதை அசியூம் பண்ணி பின்னுக்கு நிற்கிறது. சப்போஸ் வந்தாலும் நீங்க கொஞ்சம் முன்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேயா. நார்மலா சட் நேவிகேட்டரை ஃபாலோ பண்றது 20 மினிட்ஸ் தான். இப்போ அறிமுகப்படுத்த ட்ரை பண்றாங்க புது மெத்தட் ஒன்று, ஃபுல் ஆர் சட் நோ ஃபாலோ பண்றது, அதுக்கு தான் ட்ரை பண்றேன். Turn left. இது டர்ன் லெஃப்ட்னு சொன்னല്ലോ உங்களுக்கு, அங்க என்ன சொன்னது சொல்லல.
சொல்லாமலே நீங்கள் வந்துட்டீங்க என்ன உள்ளுக்குள்ள என்ன அதான் நண்டப்பில்ல இல்லைன்னா நீங்கள் இப்போ சொல்லலைன்னு சொன்னால் சட்னோ குவைட்டாக இருந்தால் அப்படியே போய் கொண்டு இருக்க வேண்டியது இந்த லைன் போட்டு பிரிச்சிருப்பாங்களே என்ன பிரிச்சிருந்தா அது ஃபாலோ த ரோட் இல்லை என்ன அதொண்டு கிளியரன்ஸ் உண்டு பேருந்து ஸ்பீடை குயிக்காக ஸ்பீட் பண்ணாதது உண்டு வேறு என்ன பிள்ளை விட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் தம் ஓகேண்ணே பெரிய இஷ்யூ இல்லை நாங்கள் டெஸ்ட்டுக்கு போகலாம் பாப்பா உண்டைக்கு என்ன வருதுன்னு இது ஒயிட் ஜங்ஷன் உண்டு இதில் ஐலண்ட் ஒன்று இருக்குண்ணே இப்போ இந்த மெயினாக டேர்ன் பண்ணல பை ரோட்டால் போய் டேர்ன் பண்ணுறபடியாக நாங்கள் அங்கே பார்க்கணும் நின்று பார்க்கணும் இப்படியே பார்க்குறோம் அது இருந்தால் நிற்கணும் இல்லைண்டா தேவை இல்லைண்ணே ஸ்டாப் சைனில் தான் ஸ்டாப் பண்ணி போகணும் வந்தாலும் வெராட்டியோ உங்கள் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான் மைண்டில் வச்சுக்கொள்கிறோம் ஸ்பீட் லிமிட் என்னன்னு சொல்லி தெரியும் என்ன ஸ்பீட் 40 பெஸ்ட் இங்கே பாருங்க லைன் போட்டு பிரிச்சிருக்குல்ல உங்களுக்கு எதுவும் சொல்லுதா சட்னா இல்லை அப்போ அதுக்குள்ளே போகணுமா இல்லை பொசிஷனை மாற்றி வச்சுக்கொள்ளுங்க என்னன்னு பாருங்க அந்த லைன் லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் போகுது டிராஃபிக் லைட் லாங் டைம் க்ரீனோ தெரியல ஓகே ஸ்பீட் லிமிட் 40 போட்டிருந்தாலும் எங்களுக்கு போக இயலாது ஒன்றுக்கு ஃபுல் ஜாமில் போகுதுன்னு நாங்கள் உங்க இருந்தே ஸ்லோ பண்ண வலிக்கிறோம் கிராஜுவலின்னு சொன்னால் 40 35 30 சரியல்ல 25 20 அப்படி எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சோம் டப்பண்டு குறைக்கிறோம் 40லேருந்து 20க்கு கொண்டு வரல ஓகே இதில் மேக் ஷூர் பண்ணுங்க டோ கேப் கொடுக்கலாட்டி என்ன செய்வீங்க அங்காலையும் வாகனம் வருது இங்காலையும் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி கொள்றது ஏன்னா ஸ்பீடை நல்லா குறைச்சி கொள்றது இதே இங்கே நம்மளோட லெஃப்ட் பக்கம் டொட் மாதிரி லைன் இருக்கு அது வந்து பார்க்கிங் பியா இருக்கும் இல்லைன்னு சொன்னா கண்டினியூ பண்ணாத ரோட்டா இருக்கும் என்ன அதான் டொட் இருக்கிறது ஓகே பார்த்துட்டு போமா கேப்ப கொஞ்சம் கூட்டுக்கோங்க டிராஃபிக் லைட் ரெட்லாம் இருக்கு வேறு பிரேக் எடுக்கிறாரு பிரேக் அடிக்கிறாரு ஓகே நாங்கள் இப்போ பேக் டு டெஸ்ட் சென்டருக்கு வந்துட்டோம் இந்த டிராஃபிக் லைட் கடக்க டெஸ்ட் சென்டர் வரும் நாங்கள் அப்படியே த்ரூவா டெஸ்ட் சென்டருக்கு போகலாம் உங்களோட டைமும் ஓகேயா இருக்குது நாங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் ரூட் வந்து அழகாக முடிச்சிருக்கிறோம் நல்லா ஓடி நீங்கள் முதல்ல டெஸ்ட்டுக்கு போகிறீங்க முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும் நீங்கள் நல்லா ஓடுவீங்கன்றபடியாக தான் நான் உங்களை டெஸ்ட்டுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் காரை உங்கள்கிட்ட தான் சொந்தமாக ஓடுவா ஒரு டேஞ்சரும் இல்லாமல்னு சொல்லி முதல்ல அதை நம்புங்க நீங்கள் இறங்கிக்க இந்த சீட்டுருக்கெல்லோ சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணாமலே இறங்குங்க நீங்கள் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இருக்கிறீங்க இறங்கிக்கு இப்படி இழுத்து போட்டு இறங்கினீங்கன்னு சொன்னால் பேருந்து வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளல அதுலேயே எங்கிற மூளை போயிடும் அதை ஒன்றுச்சியா மெதுவாக அதால் இறங்கி போக ட்ரை பண்ணுங்க அடுத்தது செட் நவிகேஷனை வைப்பாங்க எக்ஸாமினர் வந்து வைக்க நீங்கள் உங்களுக்கு தோதான இடத்துல அவங்க வச்சு போட்டு ஓகே ஆண்டு கேட்பாங்க ஓகே டு சீக்கு என்று கேட்பாங்க நீங்கள் அதை சரியான இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க சாரி என்று போட்டு சும்மா கொஞ்சம் என்று போட்டு கேட்டு போட்டு எடுத்து மூவ் பண்ணுவீங்க அடுத்தது வென் யூ ரெடி டிரைவ் ஒன்று சொல்லுவாங்க பதற தேவையில்ல நார்மலாக உங்களுக்கு எப்போ ரெடியோ அப்போ கொஞ்சம் நல்லா டீப் பிரீத் எடுத்து நம்ம வலிக்கிட்டோம் அதே மாதிரி வலிக்கிடுங்க இப்போ முன்னுக்கு பாருங்க லெஃப்ட் லேனில் என்ன இருக்குது லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் போதும் அப்போ நாங்கள் உதால் அப்படியே நேராக போவோம் நாங்கள் எவருக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அதே போல இந்த மிடிலையும் பிளாக் பண்ணக்கூடாது டைல் கேட்ச்ல எல்லாம் போகுது ஒன்று பின்னால் போகுது இதோட சட்னம் குவைட் ஆகிரும் சென்டருக்கு வந்துட்டோம் ஸ்பீட் லிமிட் 40 போட்டாருன்னா 20 போட்டாருன்னா 30 போட்டாருன்னா நாங்கள் இவ்வளவு தான் ஓடலாம் ஓகே சட்னம் குவைட் ஆகுது நாங்கள் இப்போ லெஃப்ட் ஒன்று எடுக்க போகிறோம் செகண்ட் லெஃப்டா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நம்ம டெஸ்ட் தொடங்கினது செகண்ட் லெஃப்ட் தான் டெஸ்ட் சென்டருக்குள்ளே போய் ரிவர்ஸ் பார்க் பண்ணித்தான் இது இல்லை அடுத்ததான் லெஃப்ட் என்ற இந்த பக்கம் வினோபாயா ஓகே சிக்கல போடுறா வினோபா லெஃப்ட் இந்த பக்கம் வினோபா ஓகே ஓகே பாருங்க அவங்க 2 பேரும் உங்களை பார்த்துட்டாங்கல்லோ அப்போ நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல போங்க அப்படியே வாங்க அவங்க பார்க் பண்ணிட்டாங்க 47 தானேண்ணே ஓகே இதில் பார்க் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க நிற்போம் அவங்க பார்க் பண்ணி முடியட்டுமே பிரேக்கை பிடிச்சவங்க அப்படியே நிற்போம்
டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் முடிஞ்சு வராங்களே என்ன. இந்த ராயல் மெயில் இதில் பார்க் பண்ணக்கூடாது என்ன, அவர் உள்ளுக்குள்ளே பார்க் பண்ணணும் எடுத்து. ஓகே எடுங்க போ, ட்ரை பண்ணுவோமா. ஓகே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் தெரியும் தானே, எதில் பார்க் பண்ணணும், இதில் பார்க் பண்ணணும், 8 ஓகே 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 இதில் ஓகே. ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு ஃபுல் லாக் பண்ணிவிட்டு ஸ்டியரிங்க ஃபுல் லாக் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்க. ஓகே அண்ணே, ஃபிசிக்கலாக பாருங்களா, மிரரை நம்பணும், அப்படியே போங்க. சுற்றி பார்த்து பார்த்து போங்க, அது கரெக்டாக தான் போகும். பார்த்து போங்களா. அந்த வளைஞ்சு வாகனங்கள் இருக்குல்லோ, பீப்புள் வாக் பண்ணுவாங்க, காப்பாக்கு தானே தானே, பார்த்து அப்படியே போகிறீங்க, உங்களுக்கு கரெக்டாக தான் போகுது. நேராயிட்டല്ലോ, கார் நேராகுதுன்னு சொல்லி எப்படி பார்க்குறது, 2 பக்கத்து வெள்ள கோடும் சரியாயிட்டு. ஓகே அப்படியே பின்னி கொடுங்க. சரி நேராகிட்டீங்களோ, அப்போங்க இல்லை நேராக இல்லை, இன்னொரு வட்டம் போடணுமாங்க வேணா, போட்டு பாருங்க நேரா. ஓகே அப்படியே போகிறோம், வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே போகிறோமா. ஓகே ஓகேண்ணா,